ஒரு பேரிருள் உன்னை சூழும்போது நீ ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற. இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ளே என்ன தான் நடக்கும், இந்த படம் இந்த முடிவு எப்படி தான் போக போகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த படத்தோட முடிவு என்னை ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. அதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நான் ஏற்றுக்கல. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நைட்லாம் யோசிக்கிறேன். இது எப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு? இதே சூழ்நிலை எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான்? நான் என்ன பண்ணியிருப்பேன்? அவன் என்ன பண்ணியிருப்பான்? இவன் இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமாக தெரிய ஆரம்பிக்கும்போது, எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுறேன். என்கிட்டேருந்து என்னை மீறி என்னோடய நிலத்தை பிடுங்குற. ஏன்னா என்னோடய நிலத்தை பிடுங்குற, என் உடல் உறுப்புகளை பிடுங்குற, எல்லாத்தையும் நீ பிடுங்குற. உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறனோ இல்லையோ, பட் நான் உன்னையை எப்படி வென்றெடுக்குன்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. கடைசியாக நான் உனக்கு நீ என் இதயத்தை பிடிங்கிட்டு போகிற, அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு ஒரு அறத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும்போது, கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது என்னோட உதவியாளர்கிட்ட சொன்ன விஷயம் இது ஒன்று தான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தை நீ வந்து உனக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்குது, உனக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவில் அந்த படத்தை பார்க்காத.